ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெறும் 3 பொருள் போதும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். அதனால் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இது கூட நான் 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் வாசனைக்காக தான் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை அப்படி நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி இது மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் 2 முட்டையை ஆட் பண்ணுறேன். அடுத்து இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை மூடி இது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். 2 நிமிஷம் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த நாட்டு சர்க்கரை கூட இதை ஆட் பண்ணிடலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எக்ஸ்ட்ராவாக தண்ணியோ வேறு எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு முட்டை பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப லிக்யூடாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். நெய் வாசனைக்காக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். கையில் எடுத்தீங்க அப்படின்னா ஒட்டக்கூடாது. இப்போ அதை உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கங்க. இப்போ உருண்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ உருண்டையை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா போட்ட உடனே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும். ஆனால் குக் ஆகாது. ஒயிட் சுகர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகாது. ஆனால் நாட்டு சர்க்கரை போட்டோம் அப்படின்னா உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் குக் ஆகும். அந்தளவுக்கு இது நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே எடுத்தீங்க அப்படின்னா குக் ஆகாமலே இருக்கும். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இந்தளவு குக் ஆனதுக்கப்புறமா இது வெளியே எடுத்துடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான மைதா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.